ஒரே இரவில் உலகின் 9 பணக்கார நாடுகள் மீது ஈரான் அதிரடி தாக்குதல், மத்திய கிழக்கை அதிர வைத்த ஆபரேஷன் மேட்மேன் என்பதாக அதற்கு தலைப்பட்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. மத்திய கிழக்கில் போர் மேகங்கள் சூழ்ந்திருந்த நிலையில் இன்று அதிகாலை ஈரான் நடத்திய அதிரடி தாக்குதலில் ஒட்டுமொத்த உலகையும் உரைய வைத்திருக்கிறது. சொன்னதை செய்வோம் என கூறி அடித்த ஈரான் என்பதாகவும் ஒரே இரவில் வகையான தாக்குதல்கள் இடம்பெற்றிருப்பதாகவும் அந்த செய்தியை சுட்டிக்காட்டுவதையும் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. எனவே 7 பணக்கார நாடுகள் உட்பட மொத்தம் 9 நாடுகள் மீது ஏவுகணை மழையை பொழிந்து தனது ஆக்ரோஷனை வெளிப்படுத்தியிருக்கிறது. உலகின் மிகப்பெரிய எரிவாயு வயலான சவுத் பாஸ் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலுக்கு பதிலடியாகவே இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக ஈரான் அறிவித்திருக்கிறது. அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் எச்சரித்த போது நாங்கள் எதற்கும் தயார் என்று ஈரான் கூறியது வெறும் வார்த்தை அல்ல, அது ஒரு பெரும் திட்டம் என்பது தற்போது நிறுவனமாக இருப்பதாகவே செய்திகள் சுட்டிக்காட்டியிருக்கின்றன. எனவே இலக்கான பணக்கார நாடுகள் குறித்த தகவல்களும் வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றன. தனிநபர் வருமானத்தில் உலகிலேயே முன்னணியில் இருக்கும் வளைகுடா நாடுகளில் இன்று ஈரானின் இலக்காக மாறியிருக்கின்றன. ராமோத் கான் பகுதியில் நடத்தப்பட்ட ஏவுகணை தாக்குதலில் 2 பலியாகி இருக்கிறார்கள். மேற்கு கரை பகுதியிலும் கடும் தாக்குதலில் உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்கின்றன. கட்டாரிலும் இவ்வகையான பாதிப்புகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றன. சுமார் 110 தனிநபர் வருமானம் கொண்ட இந்த நாட்டினுடைய ராஸ் லஃபான் எரிவாயு மையம் பலத்த சேதமடைந்திருப்பதாக தகவல்கள் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. IAC துபாய் மற்றும் அபுதாபி இலக்கு வைக்கப்பட்ட நிலையில் 27 ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணையை அந்த நாடு இடைமறித்திருக்கிறது. இருப்பினும் எரிசக்தி நிலையங்கள் மீதான அச்சுறுத்தல் தொடர்ந்த வண்ணம் இருப்பதாக தகவல்கள் வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றன. சவுதி அரேபியாவும் வகையான பாதிப்புகளை சந்தித்திருக்கிறது. ஜுபைல் மற்றும் சாம்ரேப் சுத்திகரிப்பு நிலையங்கள் அருகே ஏவுகணைகள் விழுந்ததால் அங்குள்ள மக்கள் வெளியேற்றப்பட்டு வருகிறார்கள். அதுபோலவே அமெரிக்காவினுடைய தளங்கள் மற்றும் 5வது கடற்படை தலைமையகம் குவைத் பஹ்ரைனிலும் குறிவைக்கப்பட்டிருப்பதான தகவல்களும் வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றன. ஓமானிலும் இவ்வகையான நிலைமை இருப்பதை இன்றைய தினம் பத்திரிகைகள் சுட்டிக்காட்டியிருக்கின்றன. இதுவரை நடுநிலை வகித்து வந்த ஓமானும் இந்த முறை தப்பவில்லை. அங்குள்ள தொழில் பேட்டைகள் மீது நடத்தப்பட்ட ட்ரோன் தாக்குதலில் தொழிலாளர்கள் உயிரிழந்திருப்பதான விடயங்களையும் அந்த பத்திரிகைகள் வெளிப்படுத்தியிருக்கின்றன. ஜோர்தான், ஈராக் இங்கிருக்கின்ற அமெரிக்க தளங்கள் மற்றும் தூதரகங்கள் மீது தொடர் தாக்குதல்கள் நடத்தப்பட்டு வருகின்றன. ஆபரேஷன் மேட்மேன் சொந்த நாட்டு பொருளாதாரம் சரிந்து கொண்டிருக்கும் நிலையிலும் பிராந்தியத்தின் ஒட்டுமொத்த செல்வத்தையும் சிதைக்கும் நோக்கில் ஈரான் இந்த தாக்குதலை முன்னெடுத்திருக்கிறது. வளைகுடா நாடுகளுடைய மொத்த GDP மதிப்பை சிதைப்பதன் மூலம் உலக நாடுகளை போரை நிறுத்த கோரி கெஞ்ச வைப்பது ஈரானுடைய இந்த ஆபரேஷன் மேட்மேன் வியூகம் என்கிறார்கள் அரசியல் விமர்சகர்கள். இந்த தாக்குதலில் ஒட்டுமொத்த மத்திய கிழக்கின் நிலைத்தன்மையை வேரோடு அசைத்து பார்க்கும் ஒரு மாபெரும் பூகம்பமாகவே பார்க்கப்படுவதாகவும் தகவல்கள் வெளிப்படுத்தப்பட்டிருப்பதை நாங்கள் சொல்லக்கூடியதாக இருக்கிறது. சுருக்கமாக சொன்னால் பல தசாப்தங்களாக கட்டமைக்கப்பட்ட மத்திய கிழக்கினுடைய பொருளாதார கோபுரம் இப்போது ஈரானின் ஏவுகணை மழையால் சரிவின் விளிம்பில் நிற்கிறது. இந்த தாக்குதல் உலக சந்தையில் மசகு எண்ணெய் விலையை எந்த அளவுக்கு பாதிக்கும் என்பதும் அமெரிக்காவின் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்பது என்ன என்பதும் இப்போது $1 மில்லியன் கேள்வியை உருவாக்கியிருப்பதாகவும் அந்த பத்திரிகையை சுட்டிக்காட்டியிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது.